கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இம்பாக்ட் பிளேயர் விதியானது ஐபிஎல்லில் அறிமுகப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த விதியானது இப்போது வரை ஐபிஎல் கேப்டன்கள் மத்தியில் விமர்சனங்களை பெற்று வருகிறது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மாவிடம் இது குறித்து கேட்டபோது, இந்த விதியானது எனக்கு பிடிக்கவில்லை, ஆல்ரவுண்டர்கள் பந்து வீசுவதற்கான வாய்ப்பை இது கெடுக்கிறது. அதன்படி சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர் போன்ற பிளேயர்களுக்கு பவுலிங் செய்வதற்கான வாய்ப்பானது கிடைக்கப்படுவதில்லை என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக இப்படி ஆல்ரவுண்டர்களை வளர்த்துக் கொண்டு வரும் வாய்ப்பானது இருக்கவில்லை என்றால் அது இந்திய கிரிக்கெட்டுக்கு தரமான பிளேயர்களை உருவாக்குவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பது போலவும் தெரிவித்திருந்தார். பின்னர் தற்போது நடைபெறவுள்ள ஐபிஎல் தொடருக்கு முன்பதாக டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேலிடம் இது குறித்து கேட்டபோது, ரோஹித் சர்மா போல அக்சர் பட்டேலும் கூட ஆல்ரவுண்டர்களுக்கு பந்து வீசுவதற்கான வாய்ப்பானது கொடுக்கப்படுவதில்லை என்றும், அதற்கு பதிலாக ஒவ்வொரு அணி நிர்வாகமும் ஒரு தனிப்பட்ட பேட்டர் அல்லது பவுலர்களை தேர்வு செய்கின்றனர் என்று தெரிவித்திருந்தார். இதேபோல தற்போது குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் கூறியிருக்கும் விஷயம் என்னவென்றால், தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டுமென்றால் இம்பாக்ட் பிளேயர் விதி என்பது இருக்கவே கூடாது. கிரிக்கெட் என்பது 11 பேர் கொண்ட ஒரு போட்டியாகும். ஆனால் அதில் கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேனை சேர்க்கும் போது போட்டியின் கடினத்தன்மையானது இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் கிரிக்கெட் என்பது ஒரு திறமையான ஆட்டம் போல தெரியவில்லை என்று சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த இம்பாக்ட் பிளேயர் விதியானது 2027ஆம் ஆண்டு வரை இருக்கும் என்றும், பின்னர் 2028ஆம் ஆண்டு ஐபிஎலுக்கு இந்த விதி இருக்கலாமா வேண்டாமா என்று பிசிசிஐ ஆலோசனை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐபிஎல் கேப்டன்கள் இந்த விதிக்கு எதிராக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருவதால் இந்த விதியானது அநேகமாக நீக்கம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.